Hi everyone, welcome to Tamil Vidram. Current affairs பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா நியூ இனிஷியேட்டிவ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். சரியா, அந்த நியூ இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மிடில் ஆஃப் த செஷனில் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா வேறு இன்னும் கொஞ்சம் ஒரு புதுசாக வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். சரியா, இது வரைக்கும் 4 ஆப்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. மோஸ்ட்டாக வந்து எல்லாருமே வந்து பார்த்தோன்னா 4 ஆப்ஷன்ஸ் தான் கொடுக்குறாங்க. நம்ம ஏன் 5 ஆப்ஷன்ஸ் கொடுக்கூடாது எக்ஸாம் பேட்டர்னில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வந்திருக்கோம். சரியா, இது வந்து நம்ம ஆல்ரெடி டெலிகிராம் குரூப்பில் கேட்டிருந்தோம். நமக்கு வந்து ஒருத்தர் சஜெக்ஷன் பண்ணியிருந்தாங்க, கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஏன்னா ஒன்றா 5 ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது வந்து நம்ம எக்ஸாம்லேயும் 5 ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதனால் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரியா, அதனால் வந்து 5 ஆப்ஷன்ஸ் வச்சு பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டேஸ், அந்த ஆர்பிட்டரிஸ் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்காம இருந்தோம். அதுவும் வந்து பார்த்தோன்னா இனிமேல் ரெகுலராக பார்க்க போகிறோம். சரியா, இப்போ மே 1 இம்பார்ட்டன்ட் டேஸ் தான் பார்க்க போகிறோம். சரியா, அப்படி பார்த்தோன்னா அப்போ வந்துன்னா நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும். சரியா, இப்போ வந்து இன்றைக்கி மே 1 தான் பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அந்த நியூ இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா மிடில் ஆஃப் த செஷனில் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா, கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ். இன்டர்நேஷ்னல் லேபர் டே அப்சர்வ்டு குளோபலி ஆன், அதாவது வந்து பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் லேபர் டே அது எப்போ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மே 1 தான் வந்து பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் லேபர் டேவாக வந்து எல்லோரும் கொண்டாடுறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த லேபர் டே அப்படிங்கிறது வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1891 மே 1 வந்து பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் லேபர் டே அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இருந்து வந்து பார்த்தோன்னா ஈச் இயர் வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த லேபர் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரியா, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர்ஸ் டே அண்ட் மே டே. ஓகேவா, புரியுதா? இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர்ஸ் டேவாகவும் மே டேவாகவும் வந்து பார்த்தோன்னா நம்ம இதை செலிப்ரேட் பண்ணுறோம். சரியா, இது வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். சரியா, இதுக்காக ஒன்று வந்து பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 1919 வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. அதோட பிரசிடென்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனோட பிரசிடென்ட். சரியா, கை ரைடர் அவர் தான் வந்து பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனோட பிரசிடென்ட். இன்டர்நேஷ்னல் நியூஸ். விச் கண்ட்ரி இஸ் த லார்ஜஸ்ட் holder of the US Department Securities as per the recent data of US Treasury Department. ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா அந்த US Treasury Department வந்து பார்த்தோன்னா US கவர்மெண்ட் செக்யூரிட்டி வந்து எந்த கண்ட்ரி கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அது எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜப்பான், அவங்க கிட்ட தான் வந்து பார்த்தோன்னா US கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து பார்த்தோன்னா லார்ஜஸ்ட் ஹோல்டர் அவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் வந்து ரீசெண்டாக யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா US ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் அவங்க தான் வந்து பார்த்தோன்னா இதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. சரியா, இதில் வந்து இந்தியா வந்து பார்த்தோன்னா US அந்த கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டிஸ்க்கு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா $3 billion. சரியா, இன் எ மந்த் டு எ ரெக்கார்ட் ஹை ஆஃப் $177.5 million அட் த எண்ட் ஆஃப் பிப்ரவரி. சரியா, பிப்ரவரி எண்டில் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ வச்சுருக்காங்க இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா $177.5 million அவ்வளோ வந்து பார்த்தோன்னா அவங்களோட US கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. சரியா, இது வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் இயர் பிப்ரவரி 2019 வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா த ஓவரால் ஹோல்டிங் ஆஃப் இந்தியா ஹேஸ் ஜம்ப்டு பை த $33.2 billion அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இது வந்து 1 year சின்ஸ் முன்னாடி. அப்போ ஓகேவா, இப்போ வந்து பார்த்தோன்னா யார் இதில் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஜப்பான் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். சரியா, அவங்க எவ்வளோ வந்து வச்சுருக்காங்க செக்யூரிட்டிஸ் ஒர்த் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா $1.268 trillion வந்து வச்சுருக்காங்க. சரி, அவங்கள ஃபாலோ பண்ணி சைனா இருக்காங்க. அவங்க எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா $1.092 trillion அவ்வளோ வந்து வச்சுருக்காங்க. சரியா, புரியுதா? ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அவங்கள ஃபாலோ பண்ணி யார் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா யுனைடெட் கிங்டம் அவங்க வச்சுருக்காங்க. அவங்க எவ்வளோ வச்சுருக்காங்க பார்த்தோன்னா அவங்க 3rd பிளேஸில் இருக்காங்க. $403.2 billion அவ்வளோ வந்து வச்சுருக்காங்க அவங்களோட டேட்டா. சரியா, இந்தியா வந்து இந்த இதில் வந்து எவ்வளோ பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 13th பொசிஷனில் இருக்குது. நான் ஃபஸ்ட்டில் ஏன் வந்து இந்தியா வந்து இவ்வளோ அமௌண்ட் பில்லியன் இதில் வந்து இவ்வளோ ஐயா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேபி நமக்கு வந்து இந்தியாவிலேருந்து பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா அதை கொடுத்துருந்தேன். சரியா, விச் கண்ட்ரி ஹேஸ் சப்போர்ட்டட் ஆஸ்திரேலியாஸ் டிமாண்ட் ஃபார் அன் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் இன்டு த ஆரிஜின்ஸ் ஆஃப் த கொரோனா வைரஸ் அவுட் பிரேக். அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு கண்ட்ரி வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கொரோனா வைரஸ்க்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து எந்த கண்ட்ரி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் பண்ணுது. சரியா, ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீமை வந்து சைனாவுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ வந்து பார்த்தோன்னா ஆஸ்திரேலியா வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, அதனால் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு US தான் வந்து பார்த்தோன்னா அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. சரியா, US செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மைக் பம்போ அவர் தான் வந்து பார்த்தோன்னா இதுக்கு முதல்ல ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. சரியா,
ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸோட ஊகான் அந்த நகரில் தான் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அந்த வைரஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு. சரியா, அதனால் வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சு எதனால் இது பரவிச்சு, யார் மூலிமா வந்துச்சு அப்படின்னு சொல்லி மெயினாக தெரிஞ்சிக்கணும், அது எப்படி உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து ஃபுல்லாக அதனோட டீட்டெயில் தெரியாதனால இவங்க வந்து இதை டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தோன்னா இதையே வந்து நம்ம சைனாக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே கிட்டில் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிட்டிட்ரிக்ஸ், இது வந்து ஒரு யூஎஸோட பிட்டிட்ரிக்ஸ், அதை வந்து ஆஸ்திரேலியாவை வச்சு மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது வந்து கண்டிப்பாக பிட்டிட்ரிக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, இது கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. எதனால் பரவச்சு எப்படி பரவச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா, அதனால் வந்து இவங்க மூவ் பண்ணுறது கரெக்டு தான். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இதனால் வந்து எவ்வளோ பேர் இது வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத விட இவ்வளோ பேர் வந்து டெத் ஆகிருக்காங்க, இவ்வளோ வந்து நிறைய வந்து போயிட்டே இருக்குது. சரியா, இந்த கிரிசஸ். அதனால் வந்து பார்த்தோன்னா இது வந்து கண்டிப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறது வந்து கரெக்டான ஒரு விஷயம் தான். சரியா, நேஷ்னல் நியூஸ். Which among the following brands will soon start making sanitaries? அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு பிராண்டு அவங்க வந்து பார்த்தோன்னா சானிடரிஸ் வந்து புதுசாக வந்து மேக் பண்ண போகிறாங்க. சரியா, அவங்க வந்து வேறு ஒரு பிராண்ட் வச்சுருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தோன்னா இந்த COVID-19 அந்த ரீசனுக்காக வந்து பார்த்தோன்னா சானிடரிஸ் அதை வந்து ஃபார்ம் பண்ண போகிறாங்க. சரியா, அது எந்த பிராண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏசியன் பெயிண்ட்ஸ் அவங்க தான் வந்து பார்த்தோன்னா ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி நம்ம எல்லாம் தெரிஞ்சுது. ஏன்னா வந்து பார்த்தோன்னா நம்மளோட வீட்டோட செவத்துக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஏசியன் பெயிண்ட்ஸ் இந்த மாதிரி நிப்பான் பெயிண்ட்ஸ் அதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக வந்து ஆட்லேயே நிறைய போட்டுகிட்டே இருக்கான். அதுதான் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஏசியன் பெயிண்ட்ஸ் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சானிடைசர்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா எப்படி மேக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா May 1 மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து பார்த்தோன்னா அண்ட் சர்ஃபேஸ் சானிடைசர்ஸ் அண்டர் விரோப்ரோடெக் பிராண்ட். அந்த விரோப்ரோடெக் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதை வச்சு தான் வந்து பார்த்தோம்னா மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எதை கவர் பண்ணோம் அப்படின்னா அண்ட் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான சானிடைசர் தான் வந்து நாங்கள் பார்த்தோன்னா மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவைல் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்தோன்னா எப்போ வந்து அவைலபிள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வீக்கில் இருந்தே வந்து கிடைக்கும். 1 வீக்கில் நாங்கள் முடிச்சிருவோம் இந்த ப்ராசஸை, நெக்ஸ்ட் வீக்லேருந்து மார்க்கெட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட CEO யார் அப்படின்னு பார்த்தோன்னா KBS ஆனந்த். அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மும்பை. ஸ்டேட் நியூஸ். When will the Maharashtra Legislative Council elections be conducted? அதாவது வந்து பார்த்தோன்னா மகாராஷ்டிரா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட எலெக்ஷன் வந்து நடக்கணும். சரியா, அது வந்து எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா May 21 அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த COVID-19 கிரிசஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்தோன்னா முன்கூட்டியே எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்தோன்னா May 21, 2020 வந்து பார்த்தோன்னா கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இது வந்து யார் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்க தான் வந்து பார்த்தோன்னா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சரியா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து யார் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சுனில் அரோரா. அவர் தான் வந்து பார்த்தோன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அவர் வந்து எத்தனாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னா 23rd சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. சரியா, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நியூ டெல்லி. ஃபஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷன் எப்போ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா January 25, 1950 தான் ஃபார்ம் ஆச்சு. சரியா, மகாராஷ்டிராவோட கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா BS கோசாரி. அவர் தான் வந்து பார்த்தோன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து ரிக்வஸ்ட் கேட்டிருந்தார், அந்த April 30 முன்னாடியே வந்து சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, இதில் வந்து எவ்வளோ வேகன்சி சீட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 9 வேகன்சி சீட்டுக்கு தான் வந்து பார்த்தோன்னா அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எலெக்ஷன் வந்து நடக்க போகுது. சரியா, மும்பை வந்து ஃபஸ்ட்டு எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க, அதை வந்து ஃபார்ம் பண்ணாங்க மும்பை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தோன்னா மகாராஷ்டிரா வந்து 1 May 1960 தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதோட கேபிட்டல் மும்பை. கவர்னர் வந்து பார்த்தோன்னா பகத்சிங் கோசாரி. அவர் தான் வந்து பார்த்தோன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. CM உத்தவ் தாக்கரே. All districts of Delhi will fall under which among the following zones? அதாவது வந்து பார்த்தோன்னா டெல்லியோட எல்லா டிஸ்ட்ரிக்டும் வந்து பார்த்தோன்னா எந்த ஜோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது எந்த ஜோன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஜோன் அப்படின்னு பார்த்தோன்னா ரெட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டெல்லியோட எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து பார்த்தோன்னா ரெட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரியா, இது வந்து பார்த்தோன்னா May 3, 2020 வரைக்கும் பார்த்தோன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து அந்த நடைமுறை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டெல்லியோட எல்லா டிஸ்ட்ரிக்டும் அதோட சேர்த்து வந்து பார்த்தோன்னா 14 டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா டிக்ளேர்ட் ரெட் ஜோன். மகாராஷ்டிராவோட 14 டிஸ்ட்ரிக்டும் வந்து பார்த்தோன்னா ரெட் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா மெட்ரோ சிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரெட் ஜோன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா இதெல்லாமே ரெட் ஜோன் தான். அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா அது கூட ஹைதராபாத், பெங்களூர், அகமதாபாத்தையும் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க ரெட் ஜோனா. அஸ்ஸாம் தான் வந்து பார்த்தோன்னா அஸ்ஸாம் ஹஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கிரீன் ஜோன் டிஸ்ட்ரிக்ஸ். அஸ்ஸாமில் தான் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கிரீன் ஜோன்ஸ் இருக்குது. எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 30 கிரீன் ஜோன்ஸ் இருக்குது. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அஸ்ஸாமில். சரியா, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா டெல்லியோட டெப்யூட்டி கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அனில் பைஜால். அவர் வந்து ஒரு IAS ஆஃபீஸர். அதோட சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அரவிந்த் கெஜ்ரிவால். டெல்லியோட டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மணிஷ் சிசோடா. அவர் வந்து பார்த்தோன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கார் டெல்லிக்கு. Which state has launched the Jeevan Amrit Yojana, a unique scheme to boost
இம்யூனிட்டி சிஸ்டம் ஆஃப் சிட்டிசன்ஸ் ஆஃப் த ஸ்டேட். அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட்டில் ஜீவன் அம்ரித் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா யூனிக் ஸ்கீம் டு பூஸ்ட் இம்யூனிட்டி சிஸ்டம் ஆஃப் சிட்டிசன்ஸோட இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து இன்க்ரீஸ் பூஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தோன்னா இந்த ஜீவன் அம்ரித் யோஜனா அப்படிங்கிறது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, எந்த ஸ்டேட் அதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மத்திய பிரதேஷ் அவங்க தான் வந்து பார்த்தோன்னா அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜீவன் அம்ரித் யோஜனா அது வந்து பார்த்தோன்னா அந்த COVID-19 அந்த டிசீஸ்க்கு எதிராக ஃபைட் பண்ணுறதுக்காக இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தோன்னா அதை வந்து மத்திய பிரதேஷ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, ட்ரிக்குட் கூரணா. சரியா, அந்த சூரணா. சரியா, ட்ரிக்குட் சூரணா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தோன்னா 3 மிளகுத்தூள் வந்து கலந்த ஒரு பெப்பர்ஸ் மிக்ஸ் பண்ணது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3 வெரைட்டி பெப்பர்ஸ் வந்து இதில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஆயுர்வேதா, யோகா, இந்த மாதிரி சித்தா இவங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா இதை சேர்ந்து தான் வந்து பார்த்தோன்னா இந்த சூரணா அதை வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா a target has been set to distribute this packet of 50 grams to 1 crore families of the state. சரியா, 50 கிராம் பேக்கெட் வந்து பார்த்தோன்னா 1 crore ஃபேமிலி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு ஒரு டார்கெட் பண்ணியிருக்காங்க. மத்திய பிரதேசோட சிஎம் சிவராஜ் சிங் சௌகான், கேபிட்டல் வந்து பார்த்தோன்னா போபால், கவர்னர் வந்து பார்த்தோன்னா லால்ஜி டண்டன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த என்ன நம்ம வந்து இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணிடலாம். சரியா, என்ன இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம டெய்லி குவிஸ் சிஏ வந்து பார்த்தோன்னா டெய்லி யூடியூப்பில் வந்து கொடுத்துட்ருக்கோம். சரியா, இதனால் என்ன யூஸ் இருக்குது, நீங்கள் படிக்கிறீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம இதில் கொடுத்துட்ருக்கோம். மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். இதனால் வந்து பார்த்தோன்னா என்ன யூஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதில் பெனிஃபிட் இருக்க போகுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வந்து பார்த்தோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க, பேங்க் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி போனவங்க, இவங்கெல்லாம் வச்சு பார்த்தோன்னா ஒரு நியூ இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த குவிஸ் கண்டக்ட் பண்ணுறோம் இல்லையா, இந்த குவிஸ்லேருந்து டெய்லி இந்த MCQ பேஸ்டு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதை வந்து பார்த்தோன்னா அடுத்த நாள் இதுலேருந்து ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா குவிஸாக வந்து லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துட போகிறோம். சரியா, அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் பண்ணணும். எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும், நம்ம ஆன்சர் கொடுக்க மாட்டோம். சரியா, அதுக்கு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கமெண்ட் பண்ண போகிறீங்க. சரியா, வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல, அங்கே பார்க்க போகிறீங்க. லாஸ்ட் டே படித்ததை பற்றி அங்கே கொஸ்டின் இருக்க போது அதை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண போகிறீங்க. அது மூலிமா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பெரிய கிஃப்ட் ஆஃபர் இருக்க போகுது. என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தோன்னா டெஸ்ட் சீரியஸ். சரியா, பெஸ்ட்டு டெஸ்ட் சீரியஸாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வாங்கி தர போகிறோம். சரியா, இதில் வந்து எல்லாருக்குமே நாங்கள் வாங்கி தர போகிறோம்னா அது கிடையாது. சரியா, வீக்லி கண்டக்ட் பண்ண போகிறோம். ஒரு வீக் வந்து கண்டிப்பாக ஒருத்தர் வந்து செலக்ட் ஆவாங்க. சரியா, அவங்களுக்கு வந்து வாங்கி தர போகிறோம். நெக்ஸ்ட் வீக்கே அவங்களை திரும்ப வந்து அவங்க வந்து அதில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அவங்களே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறதில்ல. அவங்களுக்கு அடுத்தது யார் வராங்களோ அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்லாம் யார் வந்துகிட்டே இருக்காங்களோ அந்த வீக்லி அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டெஸ்ட் சீரியஸ் வந்து பெஸ்ட் வெப்சைட்லேருந்து நான் உங்களுக்கு வந்து வாங்கி தர போகிறோம். சரியா, அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணுறதுக்கு மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்க போது அந்த மாதிரியான டெஸ்ட் சீரிஸ் தான் வாங்கி போகிறோம். இது வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான் அந்த டெஸ்ட் சீரியஸ். சரியா, இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து அந்த நியூ இனிஷியேட்டிவ், மெயினான இனிஷியேட்டிவ். சரியா, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஹேஸ் அப்ரூவ்ட் a $346 million loan to Indian government to provide reliable power connection in rural areas of which state? இந்த ரிலியபிள் பவர் கனெக்ஷன் அதாவது வந்து பார்த்தோன்னா பவர் கனெக்ஷன்ஸ் இல்லாத ஏரியாவுக்கு அந்த ரூரல் ஏரியாஸ் கிராமப்புறங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா பவர் கனெக்ஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க. சரியா, அதுக்கு வந்து பார்த்தோன்னா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறது அப்படி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா $346 million வந்து பார்த்தோன்னா தரதா வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. சரியா, அது எந்த ஸ்டேட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா மகாராஷ்டிரா, அந்த ஸ்டேட்டுக்கு தான் வந்து பார்த்தோன்னா கொடுக்குறதா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்ரூவல் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ADB ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் தான் அந்த அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 346, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன் அமௌண்ட்டில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 2616 crore வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது மெயினாக வந்து பார்த்தோன்னா அந்த ரூரல் ஏரியாஸ் இருக்க மகாராஷ்டிரா பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா போய் சேரப்போது. அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. சரியா, த லோன் வில் சப்போர்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஹை வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ப்ரோக்ராம் ஃபார் நியூ கிரிட் கனெக்ஷன் ரூரல் அக்ரிகல்ச்சர் கஸ்டமர்ஸ் இன் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இது மூலிமா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ப்ரொவைடிங் எஃபெக்டிவ் ரிலியபிள் அண்டு குட் குவாலிட்டி பவர் ரூரல் அக்ரிகல்ச்சர் கஸ்டமர்ஸ்க்கு வந்து போய் சேரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோட பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மசட்சுகோ அசோகாவா, அவர் தான் வந்து பார்த்தோன்னா பிரசிடென்ட். அது ஃபஸ்ட்டு எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா 1966. அது ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பிலிப்பைன்ஸ். அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ். ஹூ வாஸ் அவார்டட் த சர் ரிச்சர்ட் ஹேண்ட்லி மெடல், அதாவது வந்து பார்த்தோன்னா
சர் ரிச்சர்ட் ஆண்ட்லி மெடல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவார்ட் கொடுத்துருக்காங்க. டியூரிங் த 2020 நியூசிலாந்து கிரிக்கெட் அவார்ட் அனௌன்ஸ்மெண்ட். நியூசிலாந்து கிரிக்கெட் அவார்ட் அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா இந்த சர் ரிச்சர்ட் ஆண்ட்லி மெடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து பார்த்தோன்னா அதை கொடுத்துருக்காங்க. சரியா, யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ராஸ் டைலர் அவர் தான் வந்து பார்த்தோன்னா அந்த அவார்டு வாங்கியிருக்காரு. இந்த அவார்டு வந்து பார்த்தோன்னா 10th டைமாக வந்து தராங்க. இந்த அவார்டை வந்து ராஸ் டைலர் வாங்குறது எத்தனாவது டைம் அப்படின்னு பார்த்தோன்னா 3rd டைம். சரியா, இந்த அவார்டை 3rd டைமாக ராஸ் டைலரே வந்து வாங்குறாரு. சரியா, அவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா நியூசிலாந்து பிளேயர். சரியா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இந்த சர் ரிச்சர்ட் ஆண்ட்லே மெடல் வந்து எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த சர் ரிச்சர்ட் ஆண்ட்லே அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோன்னா ஃபார்மர் நியூசிலாந்து பிளேயர், ஒரு ஆல்ரவுண்டர். அவரோட ஞாபகமாக தான் வந்து பார்த்தோன்னா இந்த அவார்டு வந்து 10 இயர்ஸாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. சரியா, இது வந்து 3rd டைமாக யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ராஸ் டைலர் வின் பண்ணியிருக்காரு. சரியா, இது வந்து இந்த அவார்டு வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா விர்ச்சுவல் செரமனி. சரியா, அந்த வீடியோ மூலிமா தான் வந்து பார்த்தோன்னா இந்த அவார்டை வந்து அவங்க வந்து இது பண்ணாங்க. சரியா, ஃபுல்லாகவே ஓகேவா. இந்த ராஸ் டைலர் பற்றி பார்க்கலாம். ராஸ் டைலர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பிளேயர் ஃபார்ம் எனி அந்த நேஷனில் இருக்க அந்த பிளேயர் வந்து பார்த்தோன்னா 100 இன்டர்நேஷனல் மேட்சஸ் விளையாட்டார். எதில் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல் 3 ஃபார்மட்ஸ்லேயும் வந்து பார்த்தோன்னா விளையாடிட்டார். சரியா, அது இல்லாமல் பார்த்தோன்னா அவருக்கு வந்து இப்போ இந்த நியூசிலாந்து அவார்டு கொடுத்தாங்க இல்லையா, அதில் வந்து பார்த்தோன்னா ராஸ் டைலர் ஆல்சோ ஒன் மென்ஸ் T20 பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டை வந்து அவர் வந்து வாங்கியிருக்காரு. சரியா, இந்த நியூசிலாந்து கிரிக்கெட் டீமோட பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா டூபி ஓக்லி அவர் தான் வந்து பார்த்தோன்னா பிரசிடென்ட். சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கிறிஸ் மோலர் அவர் தான் வந்து சேர்மன். CEO டேவிட் ஒயிட். எக்கனாமி. What is the GDP growth rate forecast by Moody's for India for year 2020? அதாவது வந்து பார்த்தோன்னா அந்த மூடிஸ் அவங்க வந்து பார்த்தோன்னா ஜிடிபி growth வந்து இந்தியாவுக்கு வந்து இவ்வளோ இருக்குது 2020 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, மந்த்லி ஒன்று வந்து சொல்லிட்டு வராங்க. அதனால் வந்து கண்டிப்பாக பார்த்தோன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம பார்த்துட்டு போகணும். சரியா, இது வந்து ஜிடிபி growthங்கிறது வந்து பார்த்தோன்னா மெயினானது நமக்கு கிடையாது, இந்த மந்த்துக்கு இது மெயினானது. சரியா, அதை முதல்ல எல்லாரும் ஞாபகம் வச்சு படிங்க. ஓகேவா, எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 0.2% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இது வந்து ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த COVID-19 அந்த ரீசனால தான் வந்து பார்த்தோன்னா எக்கனாமிக் பெரிய லாஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, மூடிஸ் ஸ்லாஷஸ் இந்தியாஸ் growth estimate to 0.2% for 2020 from 2.5%. Moody's Investor Service slashes India growth forecast for calendar year 2020 to 0.2% from 2.5% projected in March அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, இதுக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருந்தது வந்து பார்த்தோன்னா இப்போ 0.2% அங்கே அந்த நிலைமைக்கு வந்து போய் நின்றுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து பார்த்தோன்னா 2021 இந்தியாவோட growth வந்து ரீபவுண்ட் ஆகும். எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 6.2% அந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணார் இல்லையா March 24, அதுக்கப்புறம் வந்து எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூடிஸ் அவங்களோட ஜிடிபி growth அந்த அவங்க கணிப்பாங்க இல்லையா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரியா, இந்த மூடிஸ் ஸ்லாஷஸ் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நியூயார்க் யுனைடெட் ஸ்டேட்ஸில் தான் இருக்குது. சரியா, அதோட CEO யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரேமண்ட் வி மேக்டேனியல் அவர் தான் வந்து பார்த்தோன்னா அதோட CEO. சரியா, இது வந்து இதோட பேரண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா மோடிஸ் கார்பரேஷன். இது ஃபஸ்ட்டு எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா 1909. Which rating agency has predicted that the total loss of India due to lockdown would be 10 lakh crore or rupees 7,000 per person? ஒரு பர்சனுக்கு வந்து 7,000 லாஸ். எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த லாக்டவுன் அதனால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில். ஓகேவா, அதை வந்து யார் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிறிசில் அவங்க தான் வந்து பார்த்தோன்னா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த கிறிசில் தான் வந்து பார்த்தோன்னா அதுக்கு அப்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி கிரெடிட் ரேட்டிங் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட் அவங்க தான் வந்து பார்த்தோன்னா கிறிசில் அவங்க தான் வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, 1.8% அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, ப்ரீவியஸ் வந்து 3.5% வந்து இப்போ 1.8% அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2021 இந்தியாவோட ஜிடிபி growth. ஓகேவா, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மொத்தமாக இந்தியாவில் வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லாஸ் அப்படின்னா 10 lakh crore, அப்படி இல்லை அப்படின்னா 7,000 per person அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த COVID-19. சரியா, அதோட கிறிசிலோட CEO யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆசு சுயாஸ். கிறிசிலோ சீஃப் எக்கனாமிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தர்மாதிகாரி ஜோஷி அவர் தான் வந்து பார்த்தோன்னா சீஃப் எக்கனாமிஸ்ட். ஓகேவா, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா மும்பை. அப்பாயின்மெண்ட்ஸ். Who was appointed as the new secretary of the Ministry of Women and Child Development of May 1, 2020? அதான் வந்து பார்த்தோன்னா May 1, 2020 அன்னைக்கு வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா நியூ செக்ரட்டரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் உமன்ஸ் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். அதுக்கு வந்து செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அஜய் ட்ரெக்கி அவர் தான் வந்து பார்த்தோன்னா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, மினிஸ்ட்ரி ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட் அதுக்கு வந்து யார் மினிஸ்ட்ரி அப்படின்னு மெயினாக பார்த்தோம்னா சுமித்ரி இரானி அவங்க தான் வந்து பார்த்தோன்னா யூனியன் மினிஸ்டர். சரியா, அது இல்லாமல் ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க.
அவங்கள பார்த்துக்கோங்க, கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இவர் வந்து பார்த்தோன்னா அந்த அஜய் ட்ரிக்கி அவர் வந்து பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன்ஸ் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்க்கு வந்து செக்ரட்டரியாக நியமிச்சிட்டாங்க. அவர் வந்து இதுக்கு முன்னாடி என்ன இருந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தார். சரியா, 1987 வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸராக மத்திய பிரதேஷ்க்கு வந்து இவர் செலக்ட் பண்ணுறாங்க. சரியா, இவர் வந்து யாரை வந்து ரிப்ளேஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரபீந்திர பன்வார் அவர் தான் வந்து பார்த்தோன்னா ரிப்ளேஸ் பண்ணுறாரு. Who has been named as the new economic affairs secretary? நியூ எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரி வந்து ஒருத்தர் அப்பாயின் பண்ணியிருக்காங்க. சரியா, அவர் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தருண் பாஜி அவர் தான் வந்து பார்த்தோன்னா அப்பாயின் பண்ணியிருக்காங்க. சரியா, இந்த தருண் பாஜி வந்து பார்த்தோன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஹரியானாவுக்கு வந்து 1988 வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்து செலக்ட் ஆகிறார். சரியா, அவர் வந்து பார்த்தோன்னா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நியூ எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரியாக வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. சரியா, அவர் வந்து யாரை வந்து ரிப்ளேஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா அட்டானோ சக்கரவர்த்தி அவர் வந்து பார்த்தோன்னா ரிப்ளேஸ் பண்ணுறாரு. சரியா, இந்த எக்கனாமிக் அஃபேர்ஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான், நிர்மலா சீதாராமன். சரியா, அதே மாதிரி அதோட ஸ்டேட் மினிஸ்டர் வந்து கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Who has been appointed as India's next ambassador to Qatar? அதாவது வந்து பார்த்தோன்னா இந்தியாஸ் நெக்ஸ்ட் அம்பாசிடர் டு கட்டார் ஒருத்தர் வந்து நியமிச்சிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா தீபக் மிட்டல் அவங்கள தான் வந்து பார்த்தோன்னா இந்தியாஸ் நெக்ஸ்ட் அம்பாசிடர் டு கட்டாருக்கு வந்து நியமிச்சிருக்காங்க. சரியா, அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் 1998 வந்து பார்த்தோன்னா ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக வந்து பதவியேற்றுக்காரு. இவர் பிரசென்ட்டாக இப்போ என்னவாக இருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜாயின்ட் செக்ரட்டரி இந்த மினிஸ்ட்ரி இந்த நம்ம இந்தியன் மினிஸ்ட்ரியில் வந்து பார்த்தோன்னா ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கார். இப்போ வந்து பார்த்தோன்னா இந்தியாஸ் நெக்ஸ்ட் அம்பாசிடர் டு கட்டார் அப்படின்னு நியமிச்சிருக்காங்க. கட்டாரோட கேபிட்டல் தோகா, அதோட கரன்சி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கட்டாரி ரியால், அதான் வந்து பார்த்தோன்னா அதோட கரன்சி. அதோட பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஷேக் கலீத் பின் கலிஃபா பின் அப்துல்லைஸ் அல் தனி அவர் தான் வந்து பார்த்தோன்னா அவரோட பிரைம் மினிஸ்டர். Who has been appointed as the new chief of Public Enterprises Selection Board for 3 years? அதாவது வந்து நியூ சீஃப் ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பப்ளிக் என்டர்பிரைசஸ் செலெக்ஷன் போர்டு, அதுக்கு வந்து பார்த்தோன்னா நியூ சீஃப் வந்து ஒரு அப்பாயின் பண்ணியிருக்காங்க. அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜீவ் குமார் அவர் தான் வந்து பார்த்தோன்னா அப்பாயின் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து 3 இயர்ஸ்க்கு அப்பாயின் பண்ணியிருக்காங்க. சரியா, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த பிஇஎஸ்பி பப்ளிக் என்டர்பிரைசஸ் செலெக்ஷன் போர்டு அதுக்கு வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. சரியா, இவர் வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக வந்து ரிட்டையர் ஆனார் February 2020. அவர் வந்து பார்த்தோன்னா இதுக்கு அப்பாயின் பண்ணியிருக்காங்க. இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங், அந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்து தான் வந்து பார்த்தோன்னா இது. ஓகேவா, சரியா, இந்த பப்ளிக் என்டர்பிரைசஸ் செலெக்ஷன் போர்டு அதுக்கு வந்து பார்த்தோன்னா இவர் வந்து இப்போ சீஃபாக அப்பாயின் பண்ணியிருக்காங்க. சரியா, அதுக்கு வந்து மெயினாக மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நரேந்திர மோடி. ஸ்டேட்டுக்கு வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜிதேந்திர சிங். ஸ்போர்ட்ஸ் Who was named the men's ODI player of the year in the New Zealand Cricket Award Ceremony 2020? ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா நியூசிலாந்து அந்த கிரிக்கெட் செரமனி அவார்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரெஸ்டிஜியஸ் அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த அவார்டு வந்து யார் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ராஜ் டைலர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸில் வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்தோன்னா நியூசிலாந்து பிளேயருக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து மென்ஸ் ஓடிஐ பிளேயர் இந்த கேட்டகரியில் அப்படின்னு பார்த்தோன்னா கிரிக்கெட் அவார்ட் செரமனி நியூசிலாந்தோட கிரிக்கெட் அவார்ட் செரமனியில் நார்மலாக வந்து பார்த்தோன்னா ஓடிஐ பிளேயர் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேன் வில்லியம்சன் அவருக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேன் வில்லியம்சன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நியூசிலாந்து கிரிக்கெட் டீமோட கேப்டன் அவர் தான். சரியா, அவருக்கு தான் வந்து பார்த்தோன்னா ஓடிஐ கிரிக்கெட் பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. எதை மென்ஷன் பண்ணி அவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவர் வந்து பார்த்தோன்னா வேர்ல்டு கப்பில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அந்த டோர்னமெண்ட்லேயே சீரியஸ் அவர் தான் வந்து வாங்கினார். சரியா, அதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க டீமில் வந்து அவர் எவ்வளோ ரன் அடிச்சிருக்காரு எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா அவருக்கு வந்து இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. சரி, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அந்த டீமோட டீம் சவுதி அவருக்கு வந்து பார்த்தோன்னா இன்டர்நேஷனல் டெஸ்ட் பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, அதே மாதிரி பார்த்தோன்னா உமன்ஸில் வந்து பார்த்தோன்னா ஓடிஐ பிளேயர் ஆஃப் த இயர் வந்து கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா சுசி பேட்ஸி அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஓடிஐ பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அவங்களே தான் T20 பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டும் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, அம்பையர்ஸுக்கும் வந்து நிறைய அவார்டு கொடுத்துருக்காங்க. அம்பையர்ஸ் வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா கிம் காட்டன் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அம்பையர் அந்த கேட்டகரியில் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து உமன் ஃபஸ்ட்டு நியூசிலாந்தில் வந்து ஒரு உமன் வந்து ஒரு அவார்டு கொடுக்குறது வந்து பார்த்தோன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த அவார்ட்ஸ் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு பிக்சர் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அந்த பிக்சரை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த கேட்டகரி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இதுதான் அந்த பிக்சர். இது வந்து பார்த்தோன்னா மேபி இதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆபிட்டரிஸ் legendary footballer Sunil Goswami passed away on April 30, 2020. He has captained the Indian football team to victory in which among the following tournaments? அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த சுனில் கோஸ்வாமி அப்படின்றவங்க வந்து பார்த்தோன்னா டெத் ஆகிட்டாங்க. சரியா, அவங்க வந்து பார்த்தோன்னா இந்தியன் ஃபுட்பால் டீமுக்கு வந்து பார்த்தோன்னா கேப்டனாக இருந்தாங்க ஒரு பீரியடில். சரியா, கேப்டனாக இருந்து ஒரு டோர்னமெண்ட்டே வந்து வின் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கான மெயினான ரீசனாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த டோர்னமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த டோர்னமெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஏசியன் கேம்ஸ் 1962 அதுதான் வந்து பார்த்தோன்னா அவங்க வின் பண்ணி கொடுத்தாங்க. சரியா,
அந்த ஏசியன் கேம்ஸ் 1962க்கு வந்து பார்த்தோன்னா இவங்க தான் வந்து கேப்டனாக இருந்தாங்க. அவர் வந்து கோல்டு மெடல் வின் பண்ண இந்தியா டீமுக்கு வந்து பார்த்தோன்னா இவர் தான் கேப்டனாக இருந்தார். சரியா, அது வந்து பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. சரியா, இவர் வந்து ஒரு கார்டியாக் அரெஸ்ட் மூலமாக தான் இப்போ வந்து டெத் ஆகிட்டார். சரியா, அந்த ஏசியன் கேம்ஸ் எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த 1962 ஜகார்த்தா இந்தோனேஷியாவில் தான் நடந்துச்சு. அதே மாதிரி இவரோட தலைமையிலே வந்து பார்த்தோம்னா 1964 ஏசியன் கப். சரியா, அதில் வந்து பார்த்தோன்னா இந்தியா ரன்னர் டீம் செகண்ட் பிளேஸ் வந்து பிடிச்சாங்க. சரியா, இவர் வந்து எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா பங்களாதேஷில் தான் பிறக்கிறார். சரியா, ஆனால் வந்து பார்த்தோன்னா இந்தியன் டீமுக்காக விளையாடிருக்காரு. சரியா, பங்களாதேஷில் பிறந்து ஒரு இந்தியன், ஓகேவா, இந்தியன் டீமுக்காக விளையாடிருக்காரு. எங்கே டெத் ஆனார் அப்படின்னு பார்த்தோன்னா கொல்கத்தாவில் தான் வந்து அவரோட உயிர் பிரிஞ்சிச்சு. சரியா, இவர் வந்து பார்த்தோன்னா ஃபுட்பாலில் என்ன பொசிஷன் அப்படின்னா ஃபார்வர்ட் பொசிஷன், மெயினான ரோல் வந்து பார்த்தோன்னா ஆல்ரவுண்டர். சரியா, இவருக்கு வந்து இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன அவார்டு அப்படின்னு பார்த்தோன்னா பத்மஸ்ரீ அர்ஜுனா அவார்ட் ஃபார் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லிட்டு அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட அந்த கரண்ட் அஃபேர்ஸ் செட் வந்து முடிஞ்சு. இது கண்டிப்பாக நான் கொடுத்த உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா இனிமேல் வந்து ரெகுலராக அந்த குவிஸ் இருக்க போது அதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட நேம் சொல்லி மென்ஷன் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நாங்கள் ஃபைனலாக அந்த 1 வீக் எண்டில் 7, சரியா, நம்ம 7th கரண்ட் அஃபேர்ஸ் போடுவோம். சரியா, அதை முடிச்சிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா யார் வந்து வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான டெஸ்ட் பேக் வந்து வாங்கி கொடுக்க போகிறோம். அது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. சரியா, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.